அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்றதற்கு எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை கோரிய நிலையில் ராஜினாமாவை ஏற்கலாமா என்ற கேள்வியானது இபிஎஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சித் தாவல் புகாருக்கு ஆளானவர்களின் ராஜினாமாவை எப்படி ஏற்கலாம் என்றும் சபாநாயகரிடம் அவர்கள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். கொறடா உத்தரவை மீறியதாக நாங்கள் நடவடிக்கை கோரியிருந்த எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் எப்படி ஏற்கலாம் என அதிமுக தரப்பில் இபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு கேள்வியானது சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்ற முடிவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வாபஸ் பெற வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். சபாநாயகருடன் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்போது சந்தித்திருக்கின்றனர். அதிமுக தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் ஆகிய 3 எம்எல்ஏக்கள் மற்றும் MP இன்பதுரை ஆகியோரெல்லாம் ஒரு கடிதத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் நேற்று அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார்கள். அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார். அதே சமயத்தில் சட்டப்பேரவை செயலகம் சார்பில் 3 சட்டமன்ற தொகுதிகளும் காலியாக இருப்பதாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 3 பேரும் தற்போது ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவர் யார், கொறடா யார் என்பது தற்போது வரை தேர்ந்தெடுக்கவில்லை. அது தொடர்பான அந்த முடிவுகள் நிலுவையில் இருக்கும் பொழுது எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற வகையிலே அவர்கள் கடிதம் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டப்பேரவையின் மற்றும் சபாநாயகரை சந்தித்து உதவி பெற நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் வழங்கிய அந்த புகார் மனுக்கள் மற்றும் எங்களுடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் மற்றும் கொறடாவை நியமனம் செய்யக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாமே நிலுவையில் இருக்கும் பொழுது அதிமுகவில் இருந்து வந்த 3 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா கடிதத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும், அவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற வகையிலே அவர்கள் அந்த ஒரு கோரிக்கையை தற்போது சபாநாயகரை சந்தித்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புகளாக எம்எல்ஏக்கள் மொத்தம் 47 எம்எல்ஏக்கள், அதில் 2 தரப்புகளாக பிரிந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்த எம்எல்ஏக்களாக பிரிந்திருந்தனர். தற்போது டிவி சண்முகம், SP வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவாக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு சென்று விட்டார்கள். அதே சமயம் SP வேலுமணி, டிவி சண்முகம் தரப்பில் இருந்த 3 எம்எல்ஏக்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று இணைந்திருந்தனர். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடாவை நியமனம் செய்ய வேண்டி மீண்டும் வலியுறுத்தல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் தாங்கள் வழங்கிய அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற வலியுறுத்த வந்திருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நேற்றே அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் தெரிவித்து விட்டார். அந்த சட்டப்பேரவை செயலகம் அரசியலும் வெளியிட்டு விட்டார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகள், மேலும் 3 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருப்பதாக அரசியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் தாராபுரம் உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருப்பதாக அரசியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கின்ற வகையிலே ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் மேலும் விரைந்து சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடாவை அதிமுக நியமனம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இங்கே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.